அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ட்ரையான சப்ஜெக்டை பற்றி தான் பேச போகிறேன். சமீபத்தில் ஒரு கவிதை தொகுப்பு படித்தேன். அந்த கவிதை தொகுப்பு முழுக்க இறப்பை பற்றியும் இந்த இன்மையை பற்றி பேசக்கூடிய ஒரு கருத்து தான் முழுக்க இருந்தது. குறிப்பாக அந்த நூல் எழுதப்பட்ட அந்த கவிதை தொகுப்பு எழுதப்பட்ட வடிவம் என்பது பழைய பேட்டர்னில் எழுதப்பட்ட ஒரு கவிதை நூலாக இருந்தது. அந்த நூல் என்ன அப்படின்னா, திருகளம் அப்படிங்கிற ஒரு கவிதை நூல். கவிஞர் தாமரை பாரதி அவர்களால் எழுதப்பட்ட ஒரு நூல். இந்த நூல் தமிழனுடைய கலிவிருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேட்டர்ன் இருக்குல்ல, 4 லைன் வரக்கூடிய பேட்டர்ன். அந்த பேட்டர்னில் பழைய அந்த முறைப்படி எழுதப்பட்ட ஒரு கவிதை நூல். அது ஒரு 55 கவிதைகள் இருக்கக்கூடிய ஒரு நூல், சின்ன ஒரு நூல் தான். பட் ஆனால் அது உள்ளடக்கி இருக்கிற விஷயம் பொதுவாகவே ஒரு எல்லாருமே பேச நம்ம தயங்குற அல்லது பயப்படுற ஒரு விஷயத்தை பற்றின ஒரு நூல். எதை பார்த்து நம்ம பயப்படுவோம், எதை நினச்சி நம்ம பயப்படுவோம் வாழ்க்கையில் அப்படின்னா, நிச்சயமாக எல்லா மனிதர்களும் இறப்பை பார்த்து எல்லோரும் பயப்படுவோம். நம்மளுடைய ஆழ் மனசில் எல்லாருக்குமே அந்த இறப்பு குறித்தான ஒரு பயம் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது எப்போது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் நிகழலாம். பிறப்பு என்பது ஒரு சாதாரண நிகழ்வை போல் இறப்பும் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு வந்தே தீரக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இந்த நூல் வாசிக்கும் பொழுது அந்த நூல் குறித்து பேசணும். பட் ஆனால் அதோடு எனக்கு சில சிறுகதைகளையும் சில படங்களையும் எனக்கு ஞாபகப்படுத்துது. என்ன அப்படின்னா, இந்த நான் கடவுள் படத்தில் கடைசியில் ஆர்யா பூஜாவுக்கு அந்த இறப்பு கொடுப்பான். கொடுக்கும் பொழுது இது இறப்பு அல்ல, இது விடுதலை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவான். அப்படித்தான் இந்த கவிதை நூலில் எல்லா கவிதைகளும் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ், இருத்தலியலை பற்றி பேசி, அதோடு இறப்பு என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், அதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன, ஒரு இருத்தலியலை முழுவதுமாக பேசக்கூடிய ஒரு பிரதி. அதனால தான் அந்த முன்னுரை கொடுத்துருக்கக்கூடிய கவிஞர் கரிகாலன் ரொம்ப அட்டகாசமான ஒரு முன்னுரை கொடுத்துருக்கிறாரு. அந்த முன்னுரையில் ஆன்ம விடுதலையின் இரக்கமற்ற மொழி அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க முன்னாடிய தலைப்பில். அது 100% பொருந்துது. அதாவது இரக்கமே இல்லாமல் நேரடியாக இந்த இறப்பையும் அது சார்ந்த ஒரு தவிப்பையும், நம்மலாம் ஒன்றும் இல்லை, அதாவது எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே தான் போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு மொழியில் இரக்கமே இல்லாமல் இந்த கவிஞர் இந்த படைப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த கவிதை நூல் எவ்வளவு முக்கியமாக போட்டுச்சோ அதே போல் அந்த முன்னுரையும் எனக்கு ரொம்ப முக்கியமாக போட்டுச்சு. எனக்கு ஒரு பாணி இருக்குது. என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த நூலையும் வாசிச்சதுக்கு அப்புறமா தான் முன்பக்கம் அந்த அணிந்துரையோ முன்னுரையோ கொடுத்துருக்கிறத வாசிப்பேன். ஆனால் இந்த கவிதை நூல்ன்றதுனால அந்த முன்னுரையை வாசிச்சுட்டு தான் கவிதை நூல் போனேன். அந்த வகையில் அது எனக்கு அந்த கவிதை நூலுக்கு இணையாக அந்த முன்னுரையும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக எனக்கு பட்டுச்சு. இந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறத விட ஒரு 10 கவிதைகள் இதிலிருந்து நான் உங்களுக்கு இதில் கோட் பண்ணி காட்டுறேன். ஆனால் இந்த புத்தகம் சார்ந்து எனக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போது ஒரு பிரதி வெறுமனே அந்த ஒரு நூலை பற்றின ஒரு நமக்குள்ளான ஒரு உள்ளார்ந்த ஒரு மனவெழுச்சியை ஏற்படுத்தாமல் இன்னும் எங்கெங்கேயோ நம்மளை ஓட விடுதில்ல. அதன் வகையில் அந்த பிரதி ஒரு வெற்றிகரமான பிரதி அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்போ இந்த ஒரு புத்தகத்தின் மூலியமாக நான் பல பிரதிகளை ஞாபகப்படுத்தி பார்க்குறேன், பல திரைப்படங்களை ஞாபகப்படுத்தி பார்க்குறேன், பல காட்சிகளை நான் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். அப்போது இந்த தெருகளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையே சுட்ட உடல் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இருக்குது. அப்போது இந்த நூல் நான் முன்ன சொன்னது போலவே வெறுமனே இறப்பை பற்றி எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படி இப்படி இல்லை, இறப்பை பற்றிய அச்சத்தை போக்கக்கூடிய ஒரு நூலாக இதை நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் இறப்பு என்பது சாதாரணம், அதை குறித்து அச்சப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த கவிஞர் நம்ம இடத்துல அவருடைய மொழியில் அந்த ஒரு சித்தர் பாடலினுடைய வடிவத்தில் நம்ம இடத்துல சொல்லியிருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஸோ நான் இந்த புத்தகத்தை ஒட்டி சில விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வந்ததுன்னு நான் சொன்னேன்ல. அது என்னென்னா, சமீபத்தில் சில சிறுகதைகள் இறப்புக்கு சம்மந்தப்பட்ட கதைகள் வாசிச்சிருக்கேன். அதில் எஸ்ஜே சிவசங்கர் அவர் எழுதிய கண்டடைதல்னு ஒரு கதை இருக்கும். இறந்து போன ஒருத்தருக்கு சவப்பெட்டி வாங்கிறதுக்காக போவாங்க. அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றின ஒரு கதை அது. அந்த கதையில் அந்த சவப்பெட்டி விற்கிறவங்களுடைய மனநிலை ஒன்று இருக்கும். அப்போது அவங்க
இருக்கிறதுலையே இந்த சவப்பெட்டி விற்கிற விஷயம் வந்து ஒரு மாதிரி ஹாண்டிங்காக இருக்கிற தோணுற விஷயம் எனக்கு. ஆனால் அந்த சவப்பெட்டி விற்கிறவங்க அது எந்த மனநிலையில் அதை விற்பாங்க? அப்போ இறப்பு என்பது கண்டிப்பாக எல்லாருக்கும் உண்டு. அப்போது அதுக்கு நாம் செய்து தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அதில். அந்த அந்த மனிதர்களுடைய அந்த யதார்த்தம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு விஷயமா இருந்தது. அப்போ அங்கே அந்த அக்செப்டன்ஸ், அப்போ இறப்பு எல்லாருக்கும் பொது. அப்போ நாம் இந்த சவப்பெட்டிகளை செய்து வைக்கிறதுக்கான ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து எனக்கு அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது எனக்கு. அப்போது அந்த அந்த கதையில் ஒரு குழந்தைகளுக்கான சவப்பெட்டிகளாக இருக்கும். அதெல்லாம் பார்த்த உடனே அந்த சவப்பெட்டி விற்கிறவங்களை பார்த்தோன்னா குரூரமானவர்களாக நமக்கு நினைக்க தோணும் அப்படின்னு அந்த எழுத்தாளர் அந்த இடத்துல எழுதியிருப்பார். அந்த கதையை யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே பலவிதமான வீடுகள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்தையும் எங்கே கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சின்ன பசங்களுக்கு சவப்பெட்டி செஞ்சு விற்கிறது குரூரமாக நினைக்கக்கூடிய அந்த கதையில், இந்த பலவிதமான வீடுகள் கதையில் ஒரு புது வீடு கட்டியிருக்கக்கூடிய ஒருத்தர், அந்த குடும்பமாக 2 குழந்தைகள் 2 பேர் 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு பாதிரியார் வந்து வருவார். வந்துட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்போது இறுதியாக போகும்பொழுது நிரந்தரமாக அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சவக்குழி வந்து முடிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக மாதத்திற்கு ஒரு நபருக்கு 10 ரூபாய் வந்து ஒவ்வொரு மாதம் பிரதி மாதம் செலுத்துனாங்க அப்படின்னா அவங்களுக்கான சவக்குழி வந்து நாங்கள் வந்து முழுமைப்படுத்தி வச்சுருவோம் அப்படின்னு போகக்கூடிய கதை அது. அதில் கடைசியாக போகும்பொழுது அந்த வீட்டில் 4 பேர் இருப்பாங்க. அந்த கதையில் வரக்கூடிய கணவன் மனைவி 2 மகன்கள் இருப்பாங்க. அப்போ மொத்தம் பேருக்கும் 4 பேர் சேர்த்து 40 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பெண் கதாபாத்திரம் திடுக்கிட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த தானும் தன்னுடைய கணவரும் இறந்து போகுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தன்னுடைய மகன்களுக்கும் சேர்த்து அந்த குழந்தைகளுக்கும் சேர்த்து நான் இப்போதே முன்னவே அது பணத்தை கொடுக்கணும் அப்படின்றத விட பணம் கொடுக்குறது விஷயம் இல்லை. அந்த இடத்துல அவங்களுக்கும் சேர்த்து நான் முன்பதிவு செய்யணுமா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். நம்ம அந்த தவிப்பு ஒன்று இருக்கும். இறப்பை கண்டு பயப்படுறது ஒன்று இருக்கும். அப்போது அவங்க 2 பேருக்கு வேணாம், எங்கள் 2 பேருக்கு மட்டும் கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த 2 கதைகளுக்குமே அந்த சின்ன குழந்தைகளுக்கு இறப்பு என்பது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இருக்கும். அப்போது இது 2 விதமாகவும் போகலாம். அப்போ இறப்பே வந்து கண்டு பயப்படுறது ஒரு பக்கம், அந்த இறப்பில் கூட வந்து குழந்தைகள் மேலே ஒரு கரிசனம் காட்டுவதுன்றது ஒரு பக்கம். இந்த 2 விஷயங்கள் எனக்கு இந்த கவிதை நூல் வாசிக்கும் பொழுது தோணுச்சு. அடுத்து சார்த்தருடைய ஒரு சொல் என்ன அப்படின்னா, இறப்பு என்பது இன்மையின் தொடர்ச்சி அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கான காரணத்தை நான் இங்கே யோசித்து பார்க்குறேன். ஒருவர் இல்லாமல் போகலாம், ஆனால் அவர் சார்ந்த அந்த அறிவு தளம் வந்து அது தொடரும். அப்போது இங்கே இன்மை என்பது நம்மளுடைய பூத உடல் இல்லாமல் வேணாலும் போகலாம், ஆனால் நம்முடைய அந்த நினைவு என்பது அடுத்து நாம் செய்து வைத்திருக்கக்கூடிய செயல், இந்த அறிவு என்பது அது அந்த உடலை சார்ந்து தொடர்ச்சியான விஷயமாக அவர் சொல்லியிருக்கிறத இதில் புரிஞ்சிக்க முடியுது. இப்போது கேமியோவுடைய அன்னியனில் முதல் அந்த ஓப்பனிங்கே இப்படி தான் வரும்ல, தன் அம்மா இறந்து போயிருப்பா, ஒரு வேளை நேத்தா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த இறப்பு என்பது கேமியோவுக்கு ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயமா இருக்கும். என்னென்னா அது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம். அது எதுக்கு வந்து ரொமான்டிசைஸ் பண்ணணும், இறப்பு ஏன் வந்து நம்ம பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கணக்கு வந்து இதில் நமக்கு வரும். சரி, இந்த நூல்கள் தான் இப்படி நமக்கு பல வகையான நூல்களும் கதைகளும் தான் ஞாபகம் வருது அப்படின்னா, 2 காட்சிகள் வந்து எனக்கு ஞாபகம் வருது. ஒன்று வந்து இப்போது சமீபத்தில் வந்த ஃப்ராங்கன்ஸ்டைன் படத்தில் வந்து அந்த டாக்டர் வந்து அந்த மான்ஸ்டரை உருவாக்கி இருக்கும் பொழுதும், அந்த மான்ஸ்டர் உருவாகி ஒன்றுமே இல்லாமல் ஒரு குழந்தை மனநிலையில் உலகத்தை புதுசாக பார்த்து அந்த மக்களால் வெறுத்து போய் இந்த வாழ்க்கையை நோக்கி ஓடும் பொழுது, இந்த லைஃப்னுடைய குரூயல்ட்டியை பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது, அந்த சாவே இல்லாத அந்த மனிதன் கேட்கக்கூடிய முதல் விஷயம் வந்து, அவன் எதிர்பார்க்கக்கூடிய முதல் விஷயம் இறப்பு. அப்போது அந்த இறப்பு தான் அடைய மாட்டான் அப்படின்ற நேரத்தில் தன்னை போலவே இருக்கக்கூடிய ஒரு நபர், ஆக தன்னை போலவே இருக்கக்கூடிய இன்னொரு நபர் தான் அதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு இந்த 2 விஷயங்களை கேட்பார். அப்போ முதல்ல கேட்குறது என்னென்னா இந்த இறப்பு. அப்போது இந்த இறப்பு என்பது ஒரு விடுதலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக அந்த இடத்துல வந்து மறைமுகமாக அந்த படத்தில் சொல்லியிருக்கும். இதுக்கும் ஒருபடி மேலே போய் என்னென்னா, இந்த நருட்டோ சீரீஸில் ஒராச்சிமாருன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த 3வது கிரேட் நிஞ்சா வார் நடக்கும். அந்த வார் நடந்ததுக்கு பிறகு நிறைய மக்கள் வந்து அந்த போரில் இறந்து போயிருப்பாங்க.
அப்போது எல்லா மக்களும் அந்த கிராமத்தினுடைய எல்லா சண்டை போடக்கூடிய போர் வீரர்களும் ஒரு பக்கம் நிற்பாங்க. உறச்சிமரு மட்டும் தனியாக ஒரு கல்லறைக்கு முன்னாடி அப்படி நின்றுருப்பான். நின்றுருக்கும் பொழுது அந்த சின்ன பையனாக இருக்கக்கூடிய இட்டாச்சி என்ன பண்ணுவான் அப்படின்னா உறச்சிமருக்கிட்ட போய் நிற்பான். இப்போ உறச்சிமரு சொல்லுவான், இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக மீனிங்கே இல்லை, ஒரு இறந்து போனவங்களுக்காக நம்ம வருத்தப்படுறதுன்றது என்ன மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ இட்டாச்சி கேட்பான், அப்போ எதுக்கு மீனிங் இருக்குது அப்படின்னும்போது, நம்ம வந்து ஒரு இறப்பே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னா அதை குறித்து பேசுகிறதுக்கோ அதை குறித்து கொண்டாடுறதுக்கோ ஒரு மீனிங் இருக்குது, இதில் என்ன மீனிங் இருக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவான். ஆக நான் வந்து இது வரைக்கும் வாசித்ததோ பார்த்ததோ எல்லாம் இது மாதிரி எல்லாம் வரும்பொழுது, ஸோ எனக்கு இந்த தெருகளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கவிதை தொகுப்பு எனக்கு ரொம்ப அட்டாச் ஆகுது. குறிப்பாக அந்த மொழி வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு டைப்பாக இருக்குது எனக்கு. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, நமக்கு புரியாத தமிழ், இன்றைக்கி பேசக்கூடிய மொழி இல்லாமல் நமக்கு புரியாத ஒரு தமிழில் எழுதப்பட்டிருக்கிறதுனால அது இன்னும் பிடித்து போகிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ சில கவிதைகளை நான் இந்த நேரத்தில் வந்து நான் வாசித்து காட்டுறேன். தொட்டால் விடுதல் இல்லை, விட்டால் தொடுதல் இல்லை, விட்டால் விட்டது தான், விடுபட்டு பட்டால் பட்டது தான், பாடென்றறி பாழும் மனமே, குடிகெட்டால் கெட்டது தான், மீளும் வழியொன்றில்லையே. அடுத்து, பழகிய பாதங்களுக்கு கல்முள் பாதை சிரமமன்று, அழகிய மலர்களுக்கு அழுகி வாடுதல் சிரமமன்று, செழுமை செம்மை சீர்வருமே, 9 ஒழுகும் வாய் அடக்கும் சித்தம் தெளிந்ததுமே. அப்போ பழகின கால்களுக்கு வந்து இந்த கல் பாதை வந்து இன்னும் சிரமம் இல்லை, அழகிய மலர்களுக்கு அழுகி வாடுறது ஒன்றும் சிரமம் இல்லை. அப்போது அந்த செம்மை வந்து இதை தொடர்ந்து வரும். அப்போ எப்போ அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நவதோரங்களையும் அடக்கிக்கிட்டு நம்ம ஒழுங்காக இருந்தோம்னா எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து ஒரு கவிதை, இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. தொட்டதும் பட்டென உடையும் குமிழ், கைப்பட்டதும் கலங்கு நீர் வட்டக்குளம், உயிர் விட்டதும் சில்லிடும் ஊனுடல் மனம், கெட்டதும் மாயை மாயை மகா மாயையே அப்படிங்கிற இந்த கவிதை. அடுத்து, அன்பும் அக்கறையும் அளவதிகமாகி அவை துன்பமும் தொல்லையுமாகி தான் தருதலால் என்பும் உள்ளுறுப்பும் உள்ளிருந்தே குணமாகுமாம், பின்பும் பிறப்பும் இறப்பும் இல்லையே. அடுத்து, அண்டத்தில் எவனும் உயர்ந்தோன் தாழ்ந்தோன் இல்லை, கண்டத்தில் கபடங் கயமை கொண்டோன் வாழ்ந்தான் இல்லை, பிண்டத்தின் பெருமை பேசி பிதற்றும் பித்தனே, முண்டத்தில் புருந்தாதே முடிந்த சிரசு. ஆக இது எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப தத்துவார்த்தமாக நம்மளுடைய லைஃபு, அப்போ இறப்பு, வாழ்க்கை, இது எல்லாத்த பற்றியுமே ஒரு மிக்சடான ஒரு மனநிலையில் ஒரு சூப்பரான ஒரு மொழியில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு நூல். அடுத்து, தேகமும் மாயை, தேகமெழும் காம மோகமும் மாயை, மோகமெழும் சாப ரோகமும் மாயை, ரோகமெழும் பாவ நீங்க யோகம் ஒன்றிய இயல்பன அறிந்தனே. அப்போ அதுக்கு அர்த்தம் வந்து நிச்சயமாக நீங்கள் இந்த ஈஸி தான், உங்களுக்கு நீங்கள் இந்த நூல் வாங்கி படிச்சிங்கன்னா ரொம்ப அர்த்தமாக ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இதில் ஒன்றும் கஷ்டப்படுறதுக்கு இல்லை. பின்னாடியே வந்து அதுக்கான அர்த்தங்களும் வந்து சேர்த்துருக்கார் சில வார்த்தைகளுக்கு. ஸோ அடுத்து ஒரு கவிதை. ஓட்டை பிரித்தே உள்ளிறங்கும் ஆசை, கூட்டை பிளந்தே ஊடுருவும் ஆசை, காட்டை திறந்தே கலந்தாடும் புலநடக்க பூட்டை திறந்தால் போகுமே யாவுமே. அவ்வளோதான், முடிஞ்சது. என்னென்னா, ஆசையை பற்றி முடிச்சிட்டாரு டோட்டலாக. இந்த 4 லைனில் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டாச்சு. ஸோ கடைசி 55வது கவிதையை பாருங்கள். அருகுதிரை ஆடி ஓடும் அற்ப ஓடம், சிறு இன்பம் தேடி ஆடும் குற்றக்குடம், மறுபிறப்பை நாடி ஆடும் தீய வேடம், தெருகளம் ஆன பின் உறவெல்லாம் தீண்டுமோ. இந்த 55வது கவிதையில் அந்த வார்த்தை கொண்டு வர்றாரு, இங்கே தான் முடிக்கிறார். என்னென்னா, மறுபிறப்பை நாடி ஆடும் தீய வேடம், தெருகளம் ஆன பின் உறவெல்லாம் தீண்டுமோ. அதாவது நீ உடம்பு வந்து நெருப்பில் சுட்டு சாம்பல் ஆயிடுச்சு, நீ ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அவன்கிட்ட வந்து ஒட்டுமா அப்படின்னு வந்து கேட்குற இந்த துணி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ முன்னுமே பின்னுமே அட்டையிலுமே இப்படி தான் இருக்குது. வாழ்வதற்கு இப்படியெல்லாம் காரணம் குறிக்கொண்டா வாழ்கிறோம், வாழ பழகிவிட்டோம், சாவதற்கும் பழக வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. வாழ்வின் நீளம் வாழும் முறைமையால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிற இந்த வரிகளெல்லாம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்பவே ஒரு படிக்கும் பொழுது ரொம்ப ஒரு சோர்வான ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது ஒரு 4 லைனில் வந்து நமக்கு ஒரு வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு தத்துவத்தை, இப்போது நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். சில விஷயங்கள் தான் நமக்கு கனெக்ட் ஆகும்.
அப்போ எனக்கு வந்து இந்த இறப்பு வந்து ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம். அதனால தான் இப்போ பாருங்கள், நான் எக்ஸாம்பிள் சொன்ன கதை கண்டட இதெல்லாம் இருக்கலாம், பலவிதமான வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையாள சிறுகதையாக இருக்கலாம், அடுத்து நான் கடவுளில் அந்த கடைசி வரி சொன்னதாக இருக்கும், ஃப்ராங்கன்ஸ்டைன் படத்தினுடைய அந்த வரிகள், அல்லது வந்து நருட்டோவில் ஒரு 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 அனிமில் கூட பார்த்திங்கன்னா ஐ எம் சர்ச்சிங் ஃபார் டெத் அப்படின்றது தான் நான் சொல்கிறது. அப்போ இது கூட இதெல்லாம் சேரும் பொழுது எனக்கு ஏன் இந்த புத்தகம் பிடிக்காமல் போகும்? ஆக இது டெத்து நீங்கள் பிடிக்கணுன்னு இது வாசிக்கணுன்னு அவசியம் இல்லை. டெத்து ஒரு சாதாரண விஷயம். அது குறித்த அச்சம் வந்து நமக்கு இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறதுக்கான ஒரு நூலாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் நண்பர்கள் வாய்ப்பு இருந்தோம்னா இந்த நூலை வாங்கி வாசிங்க. இது வந்து டிஸ்கவரி புக் பேலஸ் வந்து இந்த புக் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப கச்சிதமாக ஒரு வடிவத்தில் அளவில் இருக்குது. வாசிக்க ரொம்ப தொல்லை இல்லாமல் நல்ல ஒரு வடிவமைப்பில் இந்த புத்தகம் இருக்குது. இதுதான் அந்த புத்தகம். ஸோ வாய்ப்பு இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த நூலை வாங்கி வாசிங்க. நன்றி.